அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி இதை மட்டும் செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி. அப்படி விருச்சிக ராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாக கருதப்படுகின்றன. அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக இந்த அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விரத முறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்றவை முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இந்த ஆண்டு வரும் ஆனி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. இந்த ஆனி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் கூட இந்த ஆனி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த ஆனி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும். இந்த ஆனி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும். ஜாதகத்தில் சந்திரனா பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். அது மட்டுமில்லாமல் காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் விலகும். அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும், தடைகள் விலகும். அனுமன் வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசினியர்கள் இந்த ஆனி அமாவாசையான இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது சுப காரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் துவங்குவது,
புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். துக்க காரியங்களில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது, சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆனி அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி குரு தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருத்தி செய்ய இருக்கிறாரு குரு பகவான். இந்த விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அதே போலவே சுகஸ்தானத்தையும் செவ்வாய் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது, தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி ராகு தோஷங்கள் சற்று குறையுங்க. மனம் அவ்வப்பொழுது சஞ்சலப்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலையை தரும். அது மட்டுமில்லாமல் நல்லவர்கள், பெரியவர்கள், குருமார்கள் இவர்களுடைய யோசனை உங்களை வழி நடத்தும்படி அமைத்து கொண்டால் துன்பங்கள்ல துவண்டு விடாமல் முன்னேற்றம் பெறலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீடு, மனை முதலிய விஷயங்கள் மனக்கசப்புகள், சிக்கல்கள் நேரலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்கல்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் தாமதமாகும். 8ஆம் இடம் முழுவதும் கெட்டு கிடப்பதால் அவ்வப்பொழுது மனதில் சந்தேகமும் அச்சமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்கள் முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வியாழக்கிழமை தோறும் ஹயகிரீவர் சன்னதிக்கோ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ சென்று வழிபட்டு வாங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.